கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை இந்த நாளில் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்கன்னு சொல்லி நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன ஆத்ம ஆகாரத்தை கொடுக்க போறார் அப்படின்னு சொல்லி ரொம்ப வாஞ்சியோட பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு அப்போஸ்தலர் எழுதின நடபடிகள் 27வது அதிகாரம் 24வது வசனத்துல ஒரு கடைசி பகுதியை நான் உங்களுக்காக வாசித்து ஜெபிக்க போகிறேன். அதுல பவுலை பார்த்து தேவனுடைய தூதன் சொல்லுகிறார், பயப்படாதே, தேவன் உனக்கு தயவு பண்ணினார். பவுலே, பயப்படாதே, தேவன் உனக்கு தயவு பண்ணினார். இன்னைக்கும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, என கருமையான மகனே, மகளே, என கருமையான அன்பு தேவ பிள்ளையே, உனக்கு நான் தயவு பண்ணுகிறேன்றார். Today is the day of favor in your life. The God's favor is coming upon you right now. அந்த தயவு நம்மை உயர்த்துகிற ஒரு தயவா இருக்கிறது. அருமையான தேவ மனிதர் கூட பாடினார்ல, தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு. அந்த தயவு தலைமுறைகளையும் தாண்டி கொண்டு வருகிற தயவா இருக்கிறது. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் தயவும் நிறைந்தவர், தயவு பெருத்தவராய் இருக்கிறவர் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஒரு தேவனா இருக்கிறார். The gracious God, the most gracious God. அந்த தயவை இன்னைக்கு உங்க மேல ஊற்ற போறாராம். அந்த தயவு மட்டும் கிடைச்சிருச்சுன்னா எல்லாருடைய தயவும் நமக்கு கிடைச்சிருங்க. ஏசப்பா இந்த பூமியில ஊழியம் செய்யும் போது அவர் பிறந்தப்போ அவரை பத்தி சொல்றாங்க. லூக்கா 2:52 இயேசுவானவர் ஞானத்துல, வளர்த்தியில, தேவ கிருபையில, மனுஷர் தயவுல அதிகமாய் விருத்தி அடைந்தார். இன்னைக்கு உங்களுக்கு கூட ஒரு தயவு வேணும். அவருடைய தயவு உங்க மேல வந்துருச்சுன்னா மனுஷர் தயவு ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிடும். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு பாஸ் உங்களுக்கு விரோதமா போராடிட்டே இருக்கிறாரா? உங்களுடைய ஓனர் உங்களுக்கு விரோதமா பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரா? இன்னைக்கு ஆண்டவர் அந்த சூழ்நிலையை மாத்த போறார். அன்னைக்கு ஒரு மனிதருக்கு தயவு கிடைச்சிச்சு. யாருக்கு தெரியுமா? யோசேப்பு. அவரை பத்தி போட்டிருக்கு ஆதியாகமம் 39:21 கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலைக்காரனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படியாய் செய்தார். அவன் ஒரு பாவமே செய்யாத குற்றத்துக்கு சிறைச்சாலைக்கு போயிருக்கிறான். ஆனா அந்த இடத்துல எல்லாரும் சிறைச்சாலையில் இருந்தாலும் அந்த இடத்துல சிறைச்சாலையில கர்த்தர் அவரை உயர்த்தினார். அவரை அந்த இடத்துல அவருக்கு நிறைய பொறுப்புகளை கிடைக்கும்படியாய் செய்தார். சிறைச்சாலைக்காரனுடைய தயவை ஆண்டு கிடைக்க வைத்தார். அவன் சிறைச்சாலைக்கு போனாலும் பாருங்களேன், அந்த இடத்துல இருக்கிறவங்க மேல ஒரு தயவு ஆண்டு கொடுத்தாரு. அப்படிதான் நீங்க எங்க போனாலும், ஒருவேளை நீங்க டிரான்ஸ்பர் ஆகி வேற இடத்துக்கு போயிருக்கலாம், நீங்க வேற ஒரு இடத்துல நீங்க போயிருக்கலாம், அந்த இடத்துல கர்த்தர் உங்களுக்கு தயவை கிடைக்க செய்வார். The Lord was with him, he showed him kindness and granted him favor in the eyes of the prison warden. Hallelujah. He granted him the favor in the eyes of the prison warden. இன்றைக்கும் ஆண்டவர் நீங்க வேலை செய்கிற இடத்துல உங்க ஓனர் கண்களை தயவு கிடைக்க வைப்பார். இன்னொரு வெர்ஷன் இப்படியே சொல்கிறது, and the Lord made Joseph a favorite with the prison warden. அந்த பிரிசன் வார்டனுக்கு ஒரு ஃபேவரட் பர்சனா மாத்திட்டாராம். எப்படிங்க? இவனே ஒரு பாவம் செஞ்சுட்டு வந்த மாதிரி தான் அங்க போயிருக்கிறாரு. எல்லாருடைய கண்களுக்கு எப்படி இருக்கும்? இவன் போர்த்திபாருடைய மனைவியை இப்படி தவறா செய்துட்டாரு அப்படின்னு தான் தெரியும். ஆனா கர்த்தருக்கு அவரை பற்றி தெரியும். ஆனா ஆண்டவர் எப்படி பண்ணிட்டாரு பாருங்க. மத்த எல்லாத்துக்கும் இவர் ஒரு சிறை கைதியா தான் தெரியும். ஆனா ஆண்டவருடைய கண்களை கிருபை கிடைச்சதுனால அந்த பிரிசன் வார்டனுக்கே ஒரு ஃபேவரட் பர்சனா மாத்திட்டார். இன்னைக்கு நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களை ஆண்டவர் ஃபேவரட் பர்சனா மாத்திடுவார். உங்க ஸ்கூல்ல உங்களை ஃபேவரட் பர்சனா மாத்திடுவார். எந்த நபர் உங்களுக்கு விரோதமா போராடிக்கிட்டே இருக்கிறாங்களோ அவங்களையே ஆண்டவர் உங்களுக்கு ஃபேவரட் பர்சனா மாத்திடுவார். உங்க மாமியார் உங்களுக்கு விரோதமா பேசிக்கிட்டே இருக்கிறாங்களா, உங்க மாமியாருக்கே உங்களை ஃபேவரட் பர்சனா மாத்திடுவார். இல்ல உங்களுடைய மருமகள் உங்களுக்கு விரோதமா பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கலாம், உங்க மருமகளுக்கே உங்களை ஃபேவரட் பர்சனா மாத்திடுவார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையா, அவர் நினைச்சா எவரையும் மாற்றுவதற்கு அவர் போதுமானவர். இன்னைக்கு ஜெபம் பண்ணலாமா? இன்னைக்கு உங்க நெஞ்சு மேல கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே உங்க தயவு எனக்கு கிடைக்கணும், உங்க இரக்கம் எனக்கு கிடைக்கணும். உங்க தயவு மாத்திரம் கிடைச்சா நான் எல்லாத்தையுமே ஜெயிச்சிருவேன். அன்பின் ஆண்டவரே, யார் யார் உங்க இடத்துல தயவை கேட்கிறாங்களோ அந்த தயவை அவங்க மேல ஊற்றுங்க. உங்க கிரேஷியஸ் பிரசன்ஸ் அவங்க மேல இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் உங்க தயவு அவர்களை காத்துக்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென். நீங்க உங்களுக்கு ஃபேவரட் பர்சனா மாற போறீங்க. ஏன்னா ஆண்டவருடைய தயவு உங்க மேல வந்திருக்குது. God bless you. Have a favorable day. Amen.